ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மதுரை டு மலேசியா குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம ரொம்பவே சூப்பரான ஒரு திவாலி ஸ்வீட் தாங்க பார்க்க போகிறோம். அதுதான் தேங்காய் பூ லட்டு. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி அரை முடி தேங்காய் துருவி எடுத்திருக்கேன். ஃபஸ்ட் நெய் விட்டுக்கலாம் கடாயில். முந்திரியும் கிஸ்மிஸையும் வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் தனியாக. இது ரொம்பவே குயிக்காக செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட்டு, குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். முந்திரியும் கிஸ்மிஸையும் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது ஒரு அரை டம்ளர் பாலை காய்ச்சி எடுத்துக்கலாம். இந்த ஸ்வீட்டுக்கு தண்ணி சேர்க்கக்கூடாது. இப்போ அரைமுடி தேங்காய் துருவி வச்சுருக்கேன். இந்த அரைமுடி தேங்காயை இப்போ நான் பாலில் சேர்த்துக்கிறேன். பால்லே தேங்காய் பூவை வேக விட்டுடலாம். பால் நல்லா வத்துற வரைக்கும் கொஞ்சம் சிம்லேயே வச்சு வதக்கிக்கலாம் லைட்டாக. அரைமுடி தேங்காய்க்கு அரை கப் ஜீனி எடுத்திருக்கேன். இப்போ இதையும் நம்ம தேங்காய் பூவோட சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா வதக்கிக்கலாம். பாருங்கள், இப்போ உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கே தெரியும், இறுகிட்டு வரும். இப்போ நம்ம ஜீனி சேர்த்துருக்கனால கொஞ்சம் தண்ணி படும் இல்லையா, அதனால் கொஞ்சம் லோவில் வச்சு கொஞ்சம் ஹீட் கொடுத்துக்கலாம். நான் இதில் சிட்டிகை அளவு பச்சை கற்பூரம் சேர்க்குறேன். ஒரு 2 ஏலக்காய். நீங்கள் எல்லா ஸ்வீட்டுக்குமே பச்சை கற்பூரம் சேர்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ அந்த ஜீனியில் இருந்த தண்ணியும் நல்லா வற்றிருச்சு. 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போது பாருங்கள், இப்போ நல்லா கெட்டியாக வந்துருச்சு. இந்த மாதிரி கெட்டியாக வரும்போது தான் நம்ம உருண்டை பிடிக்க கரெக்டாக இருக்கும். இந்த பக்குவத்துக்கு எடுத்தால் தான் சரியாக இருக்கும். இப்போது இதில் வறுத்து வச்சுருக்க முந்திரியையும் கிஸ்மிஸையும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா கிளறியாச்சு. இதை நம்ம கொஞ்சம் நேரம் ஆற விட்டுறலாம். ஏன்னா நம்ம சூடு பொறுக்கிற அளவுக்கு தான் நம்ம உருண்டை பிடிக்க முடியும். இதை வேறு பாத்திரத்தில் மாற்றி கொஞ்சம் நேரம் ஆற விட்டுக்கலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சு. லைட்டாக பாருங்கள், தொட்டு பார்த்தாலும் நல்லா தெரியுது, நல்லா ஆறிடுச்சு. திக்னஸாகவும் இருக்குது. இந்த பக்குவத்தில் நம்ம லட்டு மாதிரி பிடிச்சிடலாம். கையில் லைட்டாக நெய் தடவிட்டு நீங்கள் பிடிச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு உருண்டை மாதிரி பிடிச்சி வச்சிட்டோம்னா கொஞ்சம் நேரத்தில் கொஞ்சம் நல்லா இறுகிரும். இறுகின விட்டு எடுத்து சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே ஈஸியான குயிக்காக செய்யக்கூடிய தீபாவளி ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு. தேங்காய் பூ லட்டு வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். அடுத்து உங்களை நான் ஒரு சூப்பரான ரெசிப்பியில் சந்திக்கிறேன். அனைவருக்கும் மதுரை டு மலேசியா குக்கிங் சேனல் சார்பாக இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. எங்க அம்மா சமையல வீட்டுல நீங்களும் செஞ்சு பாருங்க. எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. பை.